வாழ்க்கையில் நான் எப்படியோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேங்க. என் வாழ்க்கையில் எதுவுமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. ஒரு நல்ல வேலை கிடைக்கல, வாழ்க்கை துணை அமையல, வீடு நல்லா அமையல. நல்லா வீடு வாங்கிட்டேங்க. ஆனால் அதில் வாஸ்து சரியில்லை. ரொம்ப நாளாக இந்த நோயால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்னால் நல்லாவே படிக்க முடியல, எக்ஸாம் எழுத முடியல. இப்படி எந்த கஷ்டங்கள், அதேமாரி ராகு தோஷம், கேது தோஷம், இப்படி எந்த தோஷமாக இருந்தாலும் சகல தோஷமும் அகல, மனம் வலிமை அடைய, மன நோய் நீங்க. ஊருக்கு அருகாமையில் மலை மேலே கோவில் இருந்தால், முருகன் கோவில் இருந்தாலும், சிவன் கோவில் இருந்தாலும், பிள்ளையார் கோவில் இருந்தாலும் 108 முறை கிரிவலம் போங்க. முடியாதவங்க ஒரு முறையனாலும் அடிப்பிரதட்சணை செஞ்சுட்டு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு வந்தாலே போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் அகன்று கூடிய விரைவில் நீங்கள் என்ன நினச்சி கிரிவலம் போகிறீங்களோ அது நிறைவேறும். ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி வர்றது அதி விசேஷமானது. இந்த நாளில் நம்ம கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு சிவலோக பதவி கிடைக்குங்க. நோய் அகலும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ, முன்னோர்களும் சரி நாமளும் சரி பாவம் பண்ணியிருந்தால் நம்ம பாவங்கள் கழியும். அளவுக்கு நாளைக்கு ஒரு கைப்பிடி கோதுமைனாலும் யாருக்காவது தானமாக தாங்க. நீங்களும் ஒரே ஒரு வேளை உணவாது கோதுமையால் செஞ்ச உணவுகளை எடுத்துட்டு வாங்க. 3 பௌர்ணமிக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கை நிலை மாறுறதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில்